வணக்கம் பவித்ரா. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி கோவையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலில் பொது பெட்டியில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி அந்த ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கேவிகுப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் ஏமராஜ் என்ற சைக்கோ இளைஞரை ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தற்போது வேலூர் மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். ஏமராஜை கைது செய்யும் போது அவரை அதாவது காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும் போது தப்பிக்க முயன்ற போது அவருக்கு தடுக்கி கீழே விழுந்து காலானது மாவுக்கட்டான போடப்பட்டிருக்கின்றன. மேலும் ஏமராஜ் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து இருந்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை ரயில்வே காவல் எஸ்பி ஈஸ்வரன் பரிந்துரையின் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஏமராஜுக்கு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார். அதன் பேரில் தற்போது ஏமராஜின் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த சைக்கோ ஏமராஜ் மீது பார்த்தோம்னால் ஏற்கனவே 7 வழக்குகளானது பதியப்பட்டிருக்கின்றன. கொலை முயற்சி, பாலியல் தொல்லை மற்றும் வயிற்றில் இருந்த சிசுவை கொலை செய்தது உள்ளிட்ட 7 வழக்கானது பதியப்பட்டிருக்கின்றன. ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் தற்போது இந்த குண்டர் சட்டமும் தற்போது அந்த சைக்கோ ஏமராஜ் மீது பதிவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது பவித்ரா.